வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வரி வட்டி கிஸ்தி, யாரை கேட்கிறாய் வரி, எதற்காக கேட்கிறாய் வட்டி, இந்த ஒரு கர்ஜனை இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் நீக்க முடியாத ஒரு அத்தியாயம். தென்னாட்டு சிங்கம் பாஞ்சாலங்குறிச்சியின் வேங்கை வீரபாண்டிய கட்டபொம்மனின் முழுமையான வரலாறை இப்போ நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பாஞ்சாலங்குறிச்சியில் 1760வது வருஷம் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் ஆறுமுகத்தம்மாளுக்கும் மகனாக பிறந்திருக்காரு. இவரது இயற்பெயர் வீரபாண்டியன். இவருக்கு ஊமத்துறை மற்றும் துரைசிங்கம்ன்ற 2 சகோதரர்களும் இருந்தாங்க. தனது 30 வயதில் பிப்ரவரி 2, 1790 பாஞ்சாலங்குறிச்சியின் 47வது பாளையக்காரராக பொறுப்பேற்றார். அந்த காலத்தில் ஆற்காடு நவாப் ஆங்கிலேயர்களின் பெற்ற கடனுக்காக பாளையக்காரர்களிடம் வரி வசூலிக்கும் உரிமையை இந்தியா கம்பெனியிடம், அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியிடம் ஒப்படைச்சார். இதை பாளையக்காரர்கள் கடுமையாக எதிர்த்தாங்க. 1798 வரி பாக்கி தொடர்பாக ஆட்சியர் ஜாக்சன் துரை கட்டபொம்மனை சந்திக்க உத்தரவிட்டார். ராமநாதபுரத்தில் நடந்த இந்த ஒரு சந்திப்பில் கட்டபொம்மனை அவமதிக்க முயன்றார் ஜாக்சன். அப்போது ஏற்பட்ட மோதலில் ஆங்கிலேய அதிகாரி கிளாக் கொல்லப்பட்டார். வீரபாண்டியன் அங்கிருந்து தப்பினார். அதுக்கப்புறமா நடந்த விசாரணையில் கட்டபொம்மன் குற்றமற்றவர்னு நிரூபிக்கப்பட்டு ஜாக்சன் பணி நீக்கம் செய்யப்பட்டார். புதிய ஆட்சியராக வந்த லூஷிங்டன் பாளையக்காரர்களை ஒன்றிணைய விடாமல் தடுத்தார். இருப்பினும் மருது சகோதரர்களுடன் இணைந்து கட்டபொம்மன் தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்கினார். 1799வது வருஷம் செப்டம்பர் 5ஆம் தேதி மேஜர் பேனர்மேன் தலைமையில் ஆங்கிலேய படை பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தாக்கியது. கோட்டையின் உள்ளே இருந்த வீரர்கள் தீரத்துடன் போரிட்டனர். ஆனால் ஆங்கிலேயர்களோட பீரங்கி படைக்கு முன்னாடி கோட்டை வலுவிழந்துருச்சு. கட்டபொம்மன் புதுக்கோட்டை மன்னரிடம் தஞ்சம் புகுந்தாரு. புதுக்கோட்டை மன்னர் விஜயரகுநாத தொண்டைமான் செய்த துரோகத்தால கட்டபொம்மன் ஆங்கிலேயர்கிட்ட பிடித்து கொடுக்கப்பட்டாரு. கட்டபொம்மன் மீது விசாரணை நடத்தப்பட்டுச்சு. தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை மறுக்காமல், ஆமா உங்க ஆட்சியை எதிர்த்தேன், வரி தர மறுத்தேன் அப்படின்னு கம்பீரமாக தன் தாய் நாட்டின் மீதான பற்றை வெளிப்படுத்தினாரு. 1799வது வருஷம் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி கயத்தாருங்கிற இடத்துல ஒரு புளிய மரத்தில் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார். சாவை சந்திக்கும் போதுமே அவரது முகத்தில் எல்லளவுமே பயம் கிடையாது. இப்படிப்பட்ட வீரர்களை தூக்கிலிட நேரிட்டதே இன்னைக்கு ஆங்கிலேய அதிகாரிகளை வியக்கும் வண்ணம் அவரது இறுதி நிமிடங்கள் அமைஞ்சது. கட்டபொம்மன் இறந்தாலுமே அவர் ஏற்றி வைத்த சுதந்திரத்தீ தென்னகம் முழுவதும் பரவியது. இந்திய மண்ணின் உரிமைக்காக தன் இன்னுயிரை தியாகம் செய்த அந்த மாவீரனின் புகழ் காலம் உள்ளவரை நிலைத்து நிற்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.